ஹலோ வணக்கம். இன்னைக்கு பதிவில் சர்க்கரை வள்ளி கிழங்கு கொடியிலிருந்து கிழங்குகள் வந்ததா இல்லையா அப்படின்றத ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் நான் பதிவு பண்ணியிருந்தேன். அந்த பதிவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொடியை நான் நர்சரியில் வாங்கிட்டு வரும் பொழுது சர்க்கரை வள்ளி கிழங்கு கொடி அப்படின்னு எனக்கு தெரியாதுங்க. ஏதோ ஒரு அழகான பூக்கொடி அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் இது சர்க்கரை வள்ளி கிழங்கு கொடி அப்படின்னு தெரிஞ்சுது. பிறகு நான் இந்த கொடியை வச்சு 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. பூக்கள் எதுவுமே வளரவே இல்லை. ஆனால் 1 வருடம் மேல் ஆனதுனால கண்டிப்பாக இதில் கிழங்குகள் இருக்கும் அப்படின்னு நான் இன்னைக்கு இதை வேர்லேருந்து பிடுங்கி எடுக்க ஆரம்பித்தேங்க. இதனுடைய மண் கலவையை பாருங்கள் எந்த அளவுக்கு லூஸாக இருக்குன்னு. இந்த மாதிரி மாடி தோட்டத்தில் மண் கலவை லூஸாக இருக்கும்போது செடிகள் நல்லா வளர்ச்சி வளருங்க. சர்க்கரை வள்ளி கிழங்குகள் நிறைய இருக்கும்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டு நானும் வேர்லேருந்து எடுக்க ஆரம்பித்தேன். ஆனால் பெரிய ஏமாற்றம். குட்டி குட்டியாக ஒரு 3 கிழங்கு மட்டும்தான் எனக்கு கிடைச்சதுங்க. பாருங்க, மண்ணில் இருந்து அந்த கிழங்குகளை எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இவ்வளோ தான் சின்ன குட்டி குட்டியாக 3 கிழங்கு கிடைச்சது. சரின்னு மறுபடியும் மண்ணை அந்த தொட்டிக்குள்ளேயே போட்டு கிழங்குகளை மறுபடியும் நான் நட்டு வச்சிட்டேன். இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு கொடி முதலாக நான் மாடி தோட்டத்தில் இப்போ தான் நடவு பண்ணியிருக்கேன். அதனால் அந்தளவுக்கு எனக்கு ஐடியா இல்லைங்க. இனிமேல் இதனுடைய பராமரிப்பு எப்படி அப்படின்றத நான் கூகுளில் சர்ச் பண்ணி மறுபடியும் நட்டு வச்சு நெக்ஸ்ட் டைம் நிறைய கிழங்குகள் வர மாதிரி நான் அறுவடை பண்ணுவேங்க. வந்த 3 கிழங்குகளை நல்ல வேரோடு இருந்ததுனால மறுபடியும் அதை நான் கட் பண்ணி அதே தொட்டியில் மண்ணை நிரப்பி நட்டு வச்சாச்சுங்க. இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு கொடியில் இருந்து ஒரு சின்ன கட்டிங் பண்ணி நம்ம மண்ணில் நட்டு வச்சாலே ரொம்ப அழகாக வளர்ந்துடுங்க. அதனால் இந்த கொடிகளில் இருந்த நிறைய கட்டிங்ஸை நான் இன்றைக்கி சேகரித்து கட் பண்ணி எடுத்துட்டேன். கொஞ்சம் க்ரோ பேக்லேயும் கொஞ்சம் இதே பாட்டிலையும் நான் நட்டு வச்சுருக்கேங்க. நட்டு வச்சு கிட்டத்தட்ட 3 மாதத்துலேயே நல்ல வளர்ச்சி அழகாக வளர ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் இந்த தொட்டிலையும் கொஞ்சம் க்ரோ பேக்லையும் நான் நட்டு வச்சேன். நட்டு வச்சு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நிழலான பகுதியில் வைக்கணும். துளிர் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் படுற இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். 3 மாதத்தில் நல்ல பெரிய கிளைகள் விட்டு பெரிய பெரிய கொடிகள் வளர ஆரம்பிச்சிடும். பிறகு 3 மாதம் கழித்து எடுத்த வீடியோ இது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் என்னோடய சேனலுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.